Friends, Tamil Nadu is a coastal state and has immense potential. But when the Congress and DMK were in power together before 2014, they were asleep. Madura-Vayal corridor was stalled. Thoothukudi transshipment remained only on paper. After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai ports. Capacity at Kamarajar port nearly tripled. In the last 12 years, 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். இங்கே அளவில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள் தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். காமராஜர் துறைமுகத்தின் திறன் கிட்டத்தட்ட 3 மடங்கானது. கடந்த 12 ஆண்டுகளிலே சுமார் 12,000 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 74 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் புதிய பொருளாதார சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் பற்றி வாய் கிழிய பேசுகின்றார்களே, இவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது ஒன்றுமே செய்யவில்லையே.